ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா அவசரமாக வந்து அண்ணனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு வந்து பதறி அடிச்சுட்டு வீட்டை விட்டு போனாலும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வந்து காவலுக்கு வந்து வெளியே வந்து கேட்டாக நின்றுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஆனால் இப்படி தான் என் அண்ணனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, நான் அதனால் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமாக கிளம்பி போயிட்டு இருக்கேன், எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வந்துட்டேன். அவங்க வந்து கேட்டால் வந்து மறக்காது வந்து நான் வந்து எங்கள் அண்ணனை ஹாஸ்பிட்டல் பார்க்க போயிருக்குன்னு சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்முடைய மல்லி வந்து கிளம்பி போயிடுறாங்க. நாங்கள் போய் பார்த்தா இல்லை, ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி யாரும் அட்மிட் ஆகணுன்ட்டு சரி நம்ம வீட்டுக்கு போய் பார்ப்போன்ட்டு நம்முடைய மல்லி வீட்டுக்கு போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய பத்திரபாபும் நம்முடைய நாகுமே வந்து பத்திரமா வந்து வீட்டில் வந்து இருக்காங்க. என்னென்ன உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நாங்கள் என்னாச்சு அப்படின்ற மாதிரி பதிலடிச்சு கேட்டப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமாச்சு, எனக்கெல்லாம் எதுவுமே வந்து ஆகலை அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய பத்ரபாபு நாகும் வந்து சொல்கிறாங்க. இது யாரோ உனக்கு வந்து சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதை வந்து தெரியாத வந்து நீ வந்துட்ட ஒரு வார்த்தை என்னுடைய செல்லுக்கு வந்து நீ வந்து கால் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உனக்கு வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே வந்து நான் பதறி அடிச்சுக்கிட்டு வந்து ஓடி வந்துட்டேனே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்முடைய ராஜேஸ்வரியோட பிளான் தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடல் ட்ரெஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து நம்மளுடைய மல்லியோட பேரில் வந்து ஆர்டர் போட்டு அதை ரொம்பவுமே வந்து கேவலமாக நம்முடைய விஜய் முன்னாடி வந்து சித்தரித்து நம்முடைய மல்லிக்கு மேலே வந்து கோவப்படுற மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நைட்டில் வந்து வெளியே போய் தான் வந்து இப்படி சம்பாரிச்சா அப்படின்ற மாதிரி வந்து ஆல்ரெடி ஒரு கொஸ்டினை வந்து அந்த இடத்துல வந்து எழுப்புறப்ப ஒக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா விஜய் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மல்லியுமே வந்து சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்முடைய மல்லியை இப்படி வீட்டை விட்டு வெளியே போக வைக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேர் சேர்ந்து தாங்க இந்த மாதிரி பிளானை போட்டு நம்முடைய மல்லி வந்து வீட்டை விட்டு நைட்டில் வந்து வெளியே போனோம். அதை வந்து வச்சு நம்ம வந்து பெரிய பிரச்சனை பண்ணோம். அதில் வந்து மல்லியை ஒரு விபச்சாரியாக வந்து நாம் வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு அதை வந்து செயல்படுத்தவும் வந்து போகிறாங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த ராத்திரியில் வந்து அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகிறதால இந்த ராத்திரியில் நீ போன பிரச்சனை ஆயிடுவான் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் பார்த்தீங்கன்னா சரி காலையிலே கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது நம்ம மல்லி அங்கேயே வந்து தங்கிடுறாங்க. நம்ம மல்லியை காணோம் அப்படின்ற மாதிரி வந்து வீட்டில் இருக்கிறவங்க இந்த ரஞ்சிதா வந்து ராஜேஸ்வரி வேணுமனே வந்து சித்தரித்து அந்த ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா அதை வந்து மறைச்சி வச்சிடுறாங்க. மறைச்சி வச்சதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்தல நான் வந்து சொன்னப்போ வந்து நீ வந்து நம்பல, இப்போ பாரு காஸ்ட்லியான வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து நேற்று ஆர்டர் போட்டுருந்தா இன்னைக்கு வந்து நைட்டு எங்கே வெளியே போனானே தெரியல, யாருக்கும் ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லாது போயிருப்பா. வந்து அப்போனா எந்த மாதிரி வேலைக்கு வந்து போய் சம்பாதிப்பான்னு பாரு, நம்ம வந்து நம்ம கிட்ட வந்து அவ வந்து காசு கேட்டு செலவு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, நம்ம வந்து அவள் கேட்டால் நான் கொடுக்கவும் மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நல்ல மாதிரியே வந்து நடித்து நம்முடைய விஜய் பக்கம் வந்து நம்முடைய மல்லி மேலே வந்து கோவத்தை வந்து திருப்பி விடுறாங்க நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா. ஆனால் நம்ம ஓரளவுக்கு வந்து அக்காவை நம்பலாங்க, ஓவராக வந்து நம்பக்கூடாதுன்னு சொல்லணும். நம்முடைய மல்லியோட கேரக்டர் வந்து நல்லாவே வந்து தெரியுங்க விஜய்க்கு. ஆனால் வந்து அவர் வந்து அக்கா சொல்கிறது தான் வந்து வேத அக்கா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறதாங்க முட்டாள்தனமாக இருந்திருக்கு. ஒரு பொண்ணு மேலே போயிட்டு இந்த மாதிரி விபச்சாரின்ற பட்டத்தை வந்து கட்டுறதுக்கு அவளும் ஒரு பொண்ணு தான். ஆனால் வந்து எப்படி இந்த மாதிரி பேச்செல்லாம் வந்து வாயிலேருந்து வருதுன்னு தாங்க சொல்லணும். இந்த மாதிரி செய்கிறவங்களெல்லாம் வந்து நிற்க வச்சு சுடணுங்க. வேறு இப்போ ஒரு எபிசோடில் இந்த மாதிரி தாங்க கொண்டு போகிறாங்க. நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்முடைய மல்லியை வந்து தப்பாக தாங்க வந்து நினைக்க போகிறாங்க. அதனால் வந்து கோவப்பட்டு என்ன செய்ய போகிறாங்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.